தாங்கி நான் ஆண்டு வந்த துரியம்மா சகனி மாமன் இருக்கு வழியில் எந்த தெய்வத்தை நினைத்ததில்லை. சகனி மாமன் மாண்ட பின்பு தெய்வம் என்னை காப்பாற்றுமா. நாளை உயிரோடு இருந்தா இந்த உலகத்தை நான் ஆண்டு வருவேனோ. என் உயிர் என்னை விட்டு போகக்கூடாதே தெய்வமே என்று வடதிசையை பார்க்கிறேன். அந்த தெய்வம் இருக்குமா? மேற்கு திசையை பார்க்கிறேன். அந்த தெய்வம் இருக்குமா? தெற்கு கிழக்கு நான்கு திசையை நான் பார்க்கிறேன். தெய்வமே ஆதி மூலமே எனக்கு அருள் புரிய வேண்டும். அர்த்தினாபுரத்தை அந்த இந்த துரியம் என்றும் நான் தானே வந்தேன். கௌரவர் குலத்திலேயே தோன்றிய என் தந்தையார் திருராட்சிதம் அவர் கந்திரம்மாய் துயராட்சிதம் நான் செய்த பாவம் என்னை அழித்து விட்டது. எதையுமே எத்தீயங்களும் என் வாழ்நாளை வைத்து விட்டதே. ஐயா திருக்கூடத்தில் நான் செய்த சீர்குலைந்து அந்த தருமரிலே பொறுமை அது தாழ்ந்துதான் அவர் தண்ணி மருகத்தை நான் ஓட்டிவிட்டேன். நான் செய்த தீமைதான் இங்கு ஒரு துணையோ எனக்கு
என் பேரகத்தே அரசு அதிகாரம் என்னிடத்திலே இருக்கிறேன் என்று நான் ஆதகத்தில் கையாண்டனே தெய்வமே. தாழ்ந்தது தங்கம் என்று சொல்வார். ஒருமை பொறுத்திருந்தால் பாண்டவர்கள் இந்த பூமியை வாழ போகிறார். ஆட்சி அதிகாரம் என்னிடத்திலே இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அதர்மத்துக்கு தலைவராகின்றேன். இந்த அதர்மம் இத்தோடு அழிய போகும் காலமாகிவிட்டது. அதர்மம் இத்தோடு அழிய போகும் காலமாகிவிட்டேன். நான் செய்த பாவம் என்னை அழித்து விட்டதே தெய்வமே. என் தீயங்களும் என் வாழ்நாளை பறித்ததே. பாண்டவரை அத்தினாபுரம் வரவழைத்து சூதினால் பகடையாடினேன். நாடு நகரம் அனைத்தையும் பறித்து 12 வனவாசம் ஓராண்டை காலவாசம் ஓட்டினேன். 13 கழித்து வந்து பாண்டவர்கள் நாடு ஏற்றார். நாட்டை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? பாண்டவருக்கு நாடு கொடுத்த மறுத்து நான் என்ன செய்தேன்? அங்க தூது வந்தவரை துரியோதனா பாண்டவருக்கு சேருகின்ற பாகத்தை கொடுத்திருந்து சிறிய தந்தை விதிர பெருமான் சொன்னார். தாத்தா விஷ்மாச்சாரியார் சொன்னார். குருவாகிய துரோணாச்சாரியார் சொன்னார். நாடு கொடுக்க மறுத்து சண்டை துவக்கம் ஏற்படுத்தினேன். இந்த சண்டையிலே சகல விதமான பேர்களும் ஆண்டு மணிந்தார்களே. அப்பேற்பட்ட மாணவர்கள் தான் செய்திருக்கிறோமா? 10, 8, 18 நாள் சண்டைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். சண்டையின் சார்பாக 7 படையின் 11 அக்ரோணி யானை, பாண்டவர் படையின் சார்பாக 7 அக்ரோணி யானை. இந்த 18 அக்ரோணி யானை வடிவகத்தை செய்ய வேண்டும் என்றால் சங்காரத்திற்கு சாட்சியம் அவர் சாத்திரத்திற்கு பிரகாரம் இங்கே சென்றேன். Thank you.
அரவான கடவுளுக்கு செய்ய வைத்து அதை அறிந்த மாயவன் பாண்டவர் சார்பில் அரவான கடவுளுக்கு வைக்க மறுநாள் பெருமானம் என்று தெரியாமல் யானையை கொண்டு வந்து வீரமாக அழிக்க வழி கொடுத்தேனே. பெருமானத்தில் வழி கொடுத்து நான் விளங்காத போய்விட்டேனே தெய்வமே. ஆனையை வழி கொடுத்து சண்டை துவக்கும் 10 8 18 நாள் முதல் நாள் ஒரு நாள் நான் வெற்றி எனக்கு கண்டேன். மற்ற நாள் எல்லாம் தோல்வியை கண்டேன். 10 நாள் சண்டையிலே எங்கள் பாட்டனார் ஆச்சாரியார் மாண்டார். 12 மகதத்தன் மாண்டான். 13 பிள்ளைகளை பறி கொடுத்தேன். 14 நாள் சண்டையிலே தங்கை பிரதன் செய்தவன் மாண்டு படித்தான். 16வது நாளிலே குருவாகிய துரோணாச்சாரியார் மாண்டார். என் படையெல்லாம் பின்னோங்கி விட்டது. பாண்டவர் படை முன்னோங்கி வருகிறது. தெய்வமே சகல மாண்டுவிட்டார்களே. அனைத்தும் ஆண்டு மடித்து நான் ஒருவரை நம்பியிருந்தேன். ஒரு வீரமகன் எனக்கு வெற்றியை தருவான் என்று நான் இருக்கிறேன் என்று எனக்கு தைரியத்தை சொன்னானே. நான் இருக்கை என்று கண்ணு சொன்னானே. என்று கர்ணன் சொன்னான். நான் யாரை மலை போலே நம்பியிருந்தேனே. ஜெகனி மாமனும் நகரன் கையால் மாண்டு மடிந்தான். சகல விதமான பேர்களும் மாண்டு மடிந்தார்களே. அனைத்து பேரும் மறு கொடுத்து விட்டு உண்டியா நிற்கிறேனே. எனக்கு விதியோ விதி வசமா
கட்டளையும் நாராயணா என் மதிப்புழுதி விட்டதா தெய்வமே எனக்கு மதிப்புழைத்து இந்த படுகளத்தில் நான் வந்து முடிந்திருப்பேனா எனக்கு அண்ட ஒருவர் இல்லாத தவிக்கிறேனே இனி நான் இருப்பதை கண்டால் நாளை உயிரோடு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது நான் ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி புரிந்து நாட்டை ஆண்டியனை அந்த சிமாதனத்தில் அமர்ந்து விடலாம் என்று பார்க்கலாமே ஆட்சி புரியக்கூடிய துரியோதனன் என் சிமாதனத்தை வந்து பார்க்கக்கூடிய நேரம் அங்கு நான் இருந்த சிம்மானோ இந்த இடத்தை விட்டு நான் தப்பித்து விடலாம் என்று நான் போயக்கூடிய நேரம் நான் ஆணைக்கட்டு சாவடியிலே போய் வந்தேன் ஆண்டை வந்து கூவுது குதிரை கட்டு சாவடியிலே நான் போய் வந்தேன் அங்க கோட்டான் வந்து கூவுது கோட்டான் சொல்வார்கள் இந்த இடத்தை எல்லாம் தாண்டி போயிடலாம் நான் வாசித்த கூடத்தை போய் பார்க்கலாம் நேரமோ நான் வாசித்த கூடத்தை என் பஞ்சனையை போய் பார்க்கின்ற போது அங்கு பாம்பு வந்து பொருளதே தெய்வமே என் அரமனையிலே நுழையக்கூடிய நேரம் அங்கு ஆமை வந்து நுழையுது எது பார்த்தாலும் எனக்கு ஆகாத சயனமா இருக்கிறது இந்த ஆகாத சயனத்தில் இருந்தால் இதை பார்த்து கொண்டே இருந்தால் என் எதிரியாவை பொழுது விடிஞ்சு போச்சு பொழுது விடிய காலம் என் எதிரியா விடிஞ்சு வர வேண்டியவன் என் எதிரி துரியோதனை எங்கே என்று எதை எடுத்து கர என்று சுத்தி தோன்றதை வைத்து ஆங்கரித்து வருமானே என்ன கண்டா பீமன் விடமான் ஐயோ நம்மளுக்கு நல்லதான் தண்ணி கூட ஆட்டம் வந்தா தண்ணி கோடம் போது எனக்கு நேரம் சரியா இருக்கிறேன் தண்ணி கோடம் போது காலி கோடம் போது ஐயோ இந்த நேரத்துல இந்த ஒப்பனை ஒரு திருப்பமா காலி கூட வந்து நீ காலி தான் ராஜா இப்படி காலி கோடம் போது தண்ணி கோடம் போது
ఇంకా ఇస్తున్నా పోగా పో ఇంకే ఇస్తున్నా నాయన మానా என்னை கண்டால் பீமன் விடமாட்டான் தன்னம் தன்னலை விடுவான் இந்த பீமன் என்னை தேடி முன்பே அரசு நிலையிலிருந்து ஓடி விடுகிறான் என்று நான் ஓடி எங்கே ஒளிந்தேன் தெரியுமா குதிரை கட்டு சாவடியில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கூடிய நேரம் அந்த குதிரை கட்டு சாவடி இங்க இருந்தால் இந்த கோட்டான் புகுவதை பார்த்து நம்மளை எதிரியாளர்கள் நம்மளை கண்டுபிடித்து விடுவான். அப்படி இது ஆகாத பயணம் என்று எங்கே சென்றீர் ஆணை கட்டு சாவடியிலே நுழைந்து விடலாம் என்று போகக்கூடிய நேரம் அந்த ஆணை கட்டு சாவடி இந்த இடத்தை விட்டு விடலாம், இங்கிருந்து தப்பித்து போய்விடலாம், அப்படின்னு குருச்சேத்திர பூமியை சென்று விடலாம். அந்த குருச்சேத்திர பூமியை நான் போகக்கூடிய நேரம் என்ன பார்க்கக்கூடிய மிருகங்கள் கோட்டால் குருவிகள் எல்லாம் கையெழுத்து வணங்கிவிட்டு பீமன் வந்தா சொல்லாதீங்கோ காடு கவிதைய சொல்லிவிட்டு குருச்சேத்திர பூமியிலே என் பாவத்தை பெறுகின்ற நேரம் அந்த குருச்சேத்திர பூமியிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் மாட்டு செத்த பிணத்தை பிடிக்க தின்னக்கூடிய கழுகுகள் அது கூட்டம் கூட்டமா பறந்து வருகிறது. அந்த கழுகு என்னை கொத்தி கொண்டு விடுமா என்று நான் அச்சத்தோடு இந்த பிணமோடு நான் எப்படி சென்றேன் தெரியுமா? அந்த செத்த பிணத்தை நான் பார்க்கக்கூடிய நேரம் அந்த செத்த பிணத்தை எல்லாம் பிடிக்க தின்னக்கூடிய மிருகங்கள் ஐயா பூதா பிசாசியாரோ இல்லை என்று நீங்க சொல்லியது. ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்டு பீமன் சென்று விட்டால் நாளை பீமனுடைய கண்ணுக்கு நான் தெரியாமல் அவன் கைக்கு நலப்படாமல் இருந்தால் நாளை நான் உலகத்திற்கு அரசனாகிவிடுவேன். நான் கொண்டாடி உங்கள் பேரை கோவில் கட்டி வணங்குவேன் என்று பூத பிசாசிகளை வணங்கிவிட்டு ஆள வேதாளம் இருக்கும்
என்னை காக்க வேண்டுமே இந்த குறிச்சற்ற பூமியிலே நான் எப்படி வருகிறேன் ஐயா செத்த எப்படி பணமோடு தரமா படுத்துக்கல எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா செத்து போன போல எங்கடா காலை ஆட்டுமா காலை ஆட்டுறத பார்த்துட்டா நீ வந்து நெரிசானா உன் பிள்ளை உனக்கு சிக்காது இதுவும் தப்பா தெரியுது அப்படி சனி வேற வந்து பாரு அம்மா துதி போட்டுங்களா அப்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய நேரம் இந்த ரணகர பூமியிலே பார்த்தால் குதிரையாகப்பட்டது மாண்டு மணிந்து இருக்கிறது அந்த குதிரை உடல் புகுந்து விடலாம் என்று குதிரை உடல் புகுந்தான் ஐயா குதிரை கட்டு குதிரை உடல் எவ்வளோடா காசு வாங்குவாங்க 7600 புகுந்தால் அரமனை போல் ஏற்றுகிறது இந்த ஏழை பெருத்திருக்கிறே என்ன காரணம் கண்டுபிடித்து விடுவான் அதனால் இந்த இடத்தை விட்டு நான் போக வேண்டும் எப்படியானா பீமனுடைய கண்ணுக்கு நான் அகப்படக்கூடாது என்று இந்த குணமோடு குணமாக சென்று எங்கோ குணத்தை எல்லாம் மாறி மேலே கொண்டு வெளியிடலாம் என்று நான் எப்படி தெரியுமா ஐயா என்னால் முடிவில்லையே கோவிந்தா இந்த வேதனை என்னால் பொறுக்க முடியவில்லையே ஹஸ்தினாபுரத்தில் ராஜேஷ் மாதனத்திற்கு நாம் வந்தது யாரோ ஆளாத்தி மாதர்கள் ஆளாத்தி எந்துவார் அந்தணர்கள் வேதங்கள் ஓதுவார் பெண்கள் கரத்திலே மலர வைத்து மலர் வீதியிலே பாதத்தை வைத்து நடந்து வந்து இந்த உலகத்தை ஆண்டு இந்த பாதோ இந்த குறிச்சத்திர பூமியிலே முற்றிட்டு நகர்ந்தான் மாண்ட பிணத்திலே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம்
என் பாலத்தை குத்தி எனக்கு முழங்கால் புண்ணா நான் செய்த பாவம் என்னை அழித்து விட்டதே என் தீயவனும் என் வாழ்நாளை பறித்ததே பாண்டவருக்காக ஆண்டவர் நாடு ஏற்ற வருகின்ற போது சிறிய தந்தையா விலகி வர வேண்டியான விதிர பெருமான் மகனே துரியோதனா பாண்டவருக்கு சேர வேண்டியான காலத்தை கொடுத்தீர்கள் நாடு கேட்க ஆண்டவர் என் பெருமான் வந்திருக்கிறார் என்று சொன்னார் என் சிறிய தந்தை விதிர பெருமான் வார்த்தையை நான் கேட்கவில்லையே நான் சிறிய குழந்தையா இருக்கும் போது 100 பேர்த்துக்கு முந்தி பிறந்த அண்ணன் மகனே துரியோதனோ என்று என்னை ஓடி வந்து எடுத்து என்னை மார்மீதிலும் தோல் மீதிலும் வைத்து நடைபெறக்கி தாளாட்டி சீராட்டி என்னை வளர்த்து சாமி 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 சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு கட்ட போயிடல தட்டு கொடுக்குறாங்க யாரும் பண்ணே போகாதீங்க அவன் சூத்திர காத்து சாப்பாடா சீக்கிரம் சாப்பிடு இவர் நேரத்தையே தின்னுவாங்க நான் நகரக்கூடிய நேரம் என் சிறிய தந்தையார் வெளியே வேண்டிய விதிர பெருமானை தாசி மகனே வேசி மகனே என்று சொன்னேனே அவர் கோபத்தோடு பெரியவர் மனம் வந்தால் பெருங்கடல் நீர் வத்தும் என்று சொல்வார் அந்த பெரியவர் என் சிறிய தந்தை பெருமான் மனநோக்கோ நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் தெய்வமே இந்த குருச்சேத்திர பூமியை அழைத்து திரிகிறேனே யாரு வார்த்தை கேட்டேன் ஐயோ டைம் கொடுக்குறது உன் வார்த்தையை கேட்டு பாண்டவருக்கு நாடு கொடுக்க மறுத்தேன் இப்ப உன் வார்த்தையின் பிரகாரம் நீ மாட்டு மனித விட்டார் சகல விதமான பேர்கள் அனைத்தையும் நான் இந்த குருச்சேத்திர பூமியிலே எத்தனையோ வீரர்களை வரி கொடுத்தேன் இந்த அஸ்தினாபுரத்திலே நான் நடந்து வந்தால் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எனக்கு ஆளாத்தி எழுதி வருவார் ஆளாத்தி அசக்கூடிய பெண்கள் எல்லாம் நான் ஒருவன் இந்த உலகத்தை ஆள்வதற்காக அவர்கள் கணவன்மார்கள் அனைவரும்
பிறந்து அத்தனை பெண்களும் தாலி அருந்து விதி கோலத்தில் இருக்கிறார் கோவிந்தா. நான் ஒருவன் நாட்டை ஆள சகல விதமான பெண்கள் எல்லாம் விதவி கோலத்தில் இருக்கிறார்களே. இந்த பாவத்தை எந்த கடலில் நான் மூடி இருந்தால் இந்த பாவத்தை போக்கு போகிறேன். நீ எத்தனை திரும்பி நான் எடுத்தால் இந்த பாவத்தை நான் துளைய போகிறேன் கோவிந்தா. மாமன் வார்த்தையை கேட்டேன். சகனி மாமாவும் மாண்டு மடிந்து விட்டார். நான் மாட்டாடும் மாண்டு போறேன். என் ஜென்ம நிர்வாதியாக வரவேற்றான போன்றவருக்கு இந்த மன்னத்தாரே எனக்கு என் நம்பரே பாண்டவருக்கு மன்னரை என்னவல்லே மாமா. பெரிய தக்கப்பள்ளி சேர்ந்த எக்ஸார்மி கோவிந்தசாமி அவர்கள் விழாவிலை கொண்டு திருமணம் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் துரோகமன் அருள் அவர் குடும்ப வளம் நலப்பட்டு வளரும். ஐயோ ஐயோ ஜெகனே மாமா, உன் வார்த்தையை கேட்டேனே மாமா. நான் செத்தாலும் செத்து போறேன். பாண்டவருக்கு சேவை தர எனக்கு எண்ணமில்லை. எனக்கு அந்த ஒருவர் இல்லையே, ஆதரிக்க யாரும் இல்லையே. தன்னன் தனிமையில் இருக்கிறேனே. எனக்கு ஒரு மந்திரம் இல்லையா, எனக்கு ஒரு தந்திரம் இல்லையா. ராமகிருஷ்ண குருசாமி அவர்கள் விழாவிலைக்காக பெருமையோடு வந்து கொடுத்திருக்கிறார். மட்டாவரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் குருசாமி அவர்கள் இன்னும் சிறந்த ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற வேண்டியன இன்னும் ராம குருசாமி அவர்கள் விழாவிலே கலந்து பெருமையோடு வந்து கொண்டிருக்கிறார். எல்லா வல்ல திரௌபதியம்மன் அருள் திருவையால் எனக்கு ஒரு மந்திரம் இல்லையா, தந்திரம் இல்லையா. யார் இல்லை யாதிருந்தப்பா ஆராதவனும் காமதன் பர்வதம் பாண்டவனை வெற்றிக்க போய் அந்த தேவ சின்ன அடிபட்டு பிரதுபுரத்தை வெளியாக வந்து கஜன்புரிவன் காவிலே விழுந்தார். எதிர்காலத்தை நினைத்து பரிதாபப்பட்டு மாண்ட பிள்ளைகளை எழுப்பக்கூடிய மந்திரம் மிருகசாமி மந்திரம். யார் இல்லை யோசித்தப்பா யோசித்தப்பா. அன்னையே கையில் வச்சு நீ ஊரெல்லாம் போய் கேட்ட கணக்காய் போச்சு படத்தை. யோசனை அறிந்து கொண்டு ஊழிய கருத்திற்கு யோசனை அறிந்து கொண்டு
ஃபர்ஸ்ட் போனி சரி. ஊனிய கருத்துழற்று யோசனை அறிந்து கொண்டு அறிந்து கொண்டாய். ஆணை போல் பிறந்த சஞ்சீவ மந்திரம் அதன் பலம் இருக்க போது என் தாடியாளர் என்று இந்த கதிர்முடி மீண்டும் நானே தரிப்பு அண்டம் நடுங்க பூமி அதர மதர ஆறுவரி காரணம் என்ன? பண்டு போல் எனக்கு மந்திரம் பலம் இருக்கிறது. சக்தி பலம் இருக்கிறது. கஜனந்தபுரம் மாமுனிவர் ஆராதவனத்திலே பாண்டவரை தேடி போகின்ற போது ஆகாயகந்திர சித்திரசேனத்தில் அடிபட்டு ஓடி ஒரு புகையிலே விழுந்து அப்ப கஜனந்தபுரம் முனிவர் இந்த உலகத்துக்கு அரசனே உனக்கு மிருத சஞ்சீவ மந்திரி கற்பித் தருகிறேன். தற்சமயத்தில் இந்த மந்திரம் உனக்கு உதவும். மாண்ட பிணங்களை இழப்பக்கூடிய மந்திரம் அசுரனாக்கு உரைத்தது மனதிலே பதைத்தது மாணவர்கள் யோசிக்கிறாங்க. இறந்த பணிகள் இழந்ததென்று எண்ணம் கொண்டாரோ முடியுமா? இறந்த படைகள் அத்தனை எழுப்பி விடுவேன். அதனால என்ன செய்து இறந்த படம் அந்த அன்பானை எழுப்பிடுவேன். தொண்டு செய்த மக்களை மசாலா இறந்த படைகள் அத்தனை எழுப்பிடுவேன். கொண்டு செய்த அந்த பசங்கள் துறைகள் ஆக முடியாது. ஆளுக்கார் பையன் ஆளுக்கார் இல்லை நீ ஆளுக்கார மந்திரி பையன் வந்திருந்தா இப்படி ஒவ்வொன்னும் அவசரம் அவசரம் தான். நீ சாமானுக்காரன் நீ மான கிளம்ப நீ மான பாவமா அடிக்கிறாரு. எப்ப சப்த பஞ்சன் அதிகரிக்கு சென்று நேரம் போய் இறங்கினா போய் ஆளும் தெரியும். பின்புறமே நடந்து எப்படி போனோம்? ஆனா பேச்சு மூச்சு தாண்டடிக்கு பின்னாடி